2020 question la physics பார்க்கலாம். A screw cage has least count of 0.01 millimeter and there are 50 divisions in its circular scale. The pitch of the screw cage is. இப்போ எந்த ஒரு கொஸ்டினையும் நல்லா புரிஞ்சிட்டு அவங்க கொடுக்குற டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறது புரியணும். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? எப்பவுமே ஸ்க்ரூ கேஜுக்கு லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர். இதில் 50 டிவிஷன்ஸ் இன் இட் சர்க்குலர் ஸ்கேல். அந்த ஹெட் ஸ்கேல்ன்றது தான் சர்க்குலர் ஸ்கேல்ன்றது. அதில் 50 டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ பிட்ச் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்? த பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் இஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை வந்து ஆன்சர் டீட்டெயிலையும் பார்த்துட்டு பார்ப்போம். லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? pitch by number of divisions on circular scale. pitch by number of divisions on circular scale. இப்போ pitch நமக்கு தெரியாது, அதனால p divided by 15 போடுறோம். 0.01 அப்படின்றது தான் லீஸ்ட் கவுண்ட். இப்போ நம்மளுக்கு pitch scale தான் வேணும். இப்போ p equal to 50 into 0.01 0.5 millimeter அப்படிங்கிறது ஆன்சர். 0.5 millimeter இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போகலாம். The second question என்ன அப்படின்னு சொன்னா, the mean free path for a gas with a molecular diameter d and number density n can be expressed as. Mean free path for a gas with molecular diameter d and number of density n can be expressed as. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, lambda equal to 1 by root 2 n pi d square. இது வந்து நம்ம 11th வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 184ல இருக்கு. சும்மா அப்படியே பார்த்துருவோம். அதோட திருப்பி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ண முடியும். அதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம இந்த சராசரி மோதலிடை தூரம் அதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறோம். இப்போ கேஸில் வந்து வாயு அதுக்குள்ளே நிறையா மூலக்கூறுகள் இருக்கும். அந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணும்? மோதும். இப்போ டி அப்படிங்கிறது விட்டம். அந்த மூலக்கூறலால் ஆன ஒரு வாயு இருக்குது. ஓரலகு பருமனில் எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குதுன்னா n மூலக்கூறுகள் இருக்குது. ஒரே ஒரு மூலக்கூறு மட்டும் இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு மற்ற அனைத்து மூலக்கூறுகளும் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ கருதுகிறோம் v என்ற சராசரி வேகத்தில் இயங்கும் மூலக்கூறு t நேரத்தில் கடக்கும் தொலைவு எவ்வளவுனா vt. திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலானா தொலைவு பை காலம்னு வரும். இங்கே தொலைவு வேணும்னா திசைவேகம் பெருக்கல் காலம் vtன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த டி நேரத்தில் வந்து எவ்வளோ பருமன்னா பை டி ஸ்கொயர் விடி பருமன் உள்ள கற்பனை உருளை ஒன்றுல இந்த மூலக்கூறு இயங்குது. அடுத்தது மோதல்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கற்பனை உருளையின் பருமனில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமம். இப்போ பை டி ஸ்கொயர் இங்கே நம்ம ஏற்கனவே விடி வரைக்கும் பார்த்தோம். அந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்னால் பெருக்கிறோம். இப்போ சராசரி மோதலிடை தூரம் லாம்டா ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை மோதல்களின் எண்ணிக்கை விடி பை என் பை டி ஸ்கொயர் விடி. விடி கேன்சல் 1 by n pi d ஸ்கொயர்னு வரும். இப்போ லாம்டா தெரியும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு மூலக்கூறுன்னு வச்சுருந்தோம். அதே வந்து எல்லா மூலக்கூறுகளுக்கும் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னா அனைத்து மூலக்கூறுகளும் ஒழுங்கற்ற இயக்க நிலையில் உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா இதோட என்ன பண்ணுறோம்னா 1 by root 2 மட்டும் சேர்க்குறோம். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் 1 by root 2 n pi d ஸ்கொயர் அப்படிங்கிறத மாற்றி லாம்டா. இதுதான் வந்து சராசரி மோதலிடை தூரம். அதான் மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத்துக்கு என்ன ஃபார்முலானா லாம்டா ஈக்குவல் டு 1 by root 2 n pi d ஸ்கொயர். அடுத்தது நம்ம வந்து மூணாவது கொஸ்டின் போகலாம். இந்த மூணாவது கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், light of frequency 1.5 times the threshold frequency is incident on a photosensitive material. What will be the photoelectric current if the frequency is halved and the intensity is doubled? இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோனா 1.5 டைம்ஸ் தான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி விட 1.5 டைம்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதிகமாகுது. அப்போ ஒரு மெட்டீரியல் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலில் ஒளி உணர்திறன் கொண்ட ஒரு பொருளில் இப்போ வாட் வில் பி த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? இஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஹாஃப்டு அண்ட் இன்டென்சிட்டி இஸ் டபுள்டு. ஃப்ரீக்வன்சி இஸ் ஹாஃப்டு அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பயன் தொடக்க அதிர்வெண் அப்படின்னு அர்த்தம். இந்த பயன் தொடக்க அதிர்வெண்ணா என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளிமின் விளைவு. ஒளிமின் விளைவுங்கிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னா ஒளி உணர்திறன் கொண்ட பொருள் மீது சன்லைட் வந்து விழுகும் போது என்ன எமிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. இதுதான் வந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒளிமின் விளைவு அப்படிங்கிறோம்.
இப்போ அந்த ஒளிமின் விளைவு நடக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறதுல தான் இந்த பயன் தொடக்க அதிர்வெண் வரும். ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மேலே இந்த ஒளிமின் விளைவு நடக்கும், குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு கீழே ஒளிமின் விளைவு நடக்காது. இது 12th வால்யூம் 2 பேஜ் நம்பர் 113 அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்க்கலாம். நியூ ஈக்குவல் டு 1.5 நியூ நாட், அது நியூன்னு சொல்லணும். நியூனா அதிர்வெண் 1.5 நியூ நாட் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க கிவன் வேல்யூ. இந்த 1.5ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 3/2 அதுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது when frequency is halved, அது அதிர்வெண் பாதியானால் அதான் நியூ டேஸ்ன்னு வச்சுக்கிறோம். 1/2 நியூக்கு சமம். 1/2 இந்த நியூ எதுக்கு ஈக்குவல் 3/2 நியூ நாட்டுக்கு ஈக்குவல். இந்த மேலே இருக்கிற லைன் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட 1.5 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதை போட்டுறோம். 1.5 வந்து 3/2க்கு ஈக்குவல். 1/2 இன்ட்டு இந்த நியூவோட வேல்யூ 1.5 நியூ நாட்னு போடுறோம். 1.5 எப்படி எழுதலாம் 3/2ன்னு எழுதலாம். இப்போ 1/2 இன்ட்டு 3/2 நியூ நாட். இந்த 1/2 3/2 இருக்குன்னா 3/4 நியூ நாட்னு வரும். ஸோ நியூ பை 2 அப்படிங்கிறது தான் 3/4 நியூ நாட்டுக்கு ஈக்குவல். இங்கே நம்ம ஃபஸ்ட் இருந்தது வந்து எப்படி 3/2 நியூ நாட்னு இருந்துச்சு. 3/2 நியூ நாட் அப்படிங்கிறது வந்து 3/4 நியூ நாட்னு இருக்கா. இந்த 3/2ங்கிறது 1.5 டைம்ஸ் வரும். 3/4 நம்ம வகுத்தோம்னா 0. something தான் வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ள ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட குறைவு. அதிகமாக இருந்தால் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்கும், குறைவாக இருந்தால் நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அவ்வளோதான். அடுத்தது 4th கொஸ்டின் போகலாம். இப்போ 4th கொஸ்டினில் இன் எ சர்டன் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. The magnitude of electric field in this region is, electric field nuடைய magnitude எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்து 4th கொஸ்டின். In a certain region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. Magnitude of electric field. இந்த magnitude of electric field கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரணும்னா E = -dV/dr. ஃபஸ்ட்டு லெசனில் பேஜ் நம்பர் 34 இருக்குது. அதாவது E = -dV/dx. இப்போ இந்த dV அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா dxக்கு சமம். ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, dx அல்லது dr அப்படிங்கிற தொலைவுக்கு ஓரளவு மின்னூட்டத்தை மின்புல, அதாவது ஏற்கனவே இருக்கிறதும் ப்ளஸ்ஸு, இப்போ நம்ம கொண்டு வரதும் ப்ளஸ்ஸு, விரட்டு விசைக்கு எதிராக கொண்டு வர செய்யக்கூடிய வேலை. அந்த dVங்கிறது W தான் பொட்டன்ஷியலாக மாறுது, வேலை தான் பொட்டன்ஷியலாக மாறுது. அப்போ அந்த வின்னு மட்டும் போட்டால் ERன்னு வரும், டிவின்னு போட்டோம்னா EDRன்னு வரும். மைனஸ் சிம்பிள் என்னன்னா ஏற்கனவே இருக்கிறதும் ப்ளஸ், இப்போ கொண்டு வரதும் ப்ளஸ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கொண்டு வரும், அதுக்காக மைனஸ் சிம்பிள் வருது. இப்போ ஈனா என்ன ஃபார்ம்னா -dV/dr. இப்போ dV/dr அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே விங்கிறது கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்றாங்க. கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது 0, அதனால E0 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது வந்து 5வது கொஸ்டின் வந்து ரெசிஸ்டிவிட்டி பொறுத்து டெம்பரேச்சர் ரெசிஸ்டிவிட்டி. இது கண்டக்டருக்கு எப்படி இருக்கும், கடத்திக்கு எப்படி இருக்கும், செமிகண்டக்டருக்கு எப்படி இருக்கும், குறை கடத்திக்கு, அப்புறம் அதாவது காப்பான்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ in a certain region of 5th question, which of the following graph represents the variation of resistivity with temperature T for copper? டெம்பரேச்சர் T வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சரும் காப்பர் அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கண்டக்டர், இந்த கண்டக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்கணும் ஆன்சர். இதில் பார்க்குறப்ப இந்த அதாவது காப்பர் அப்படிங்கிறது கண்டக்டர், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நான் லீனியர்லி வித் டெம்பரேச்சர், ரெசிஸ்டிவிட்டி நான் லீனியர்லி வித் டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் ஆகும். இது +2ல் நம்ம சிலபஸில் வால்யூம் 1ல் இருக்குது. ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையே உள்ள ரிலேஷன் பேஜ் நம்பர் 97ல் பார்க்கணும். இப்போ அதில் பார்க்குறோம், இந்த பேராகிராஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ கடத்திகளுக்கு ஆல்ஃபா நேர்க்குறி இடையே வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். இதன் விளைவாக மோதல் எண்ணிக்கை அதிகரித்து மின்தடை எண்ணும் அதிகரிக்கும். அது எப்படின்னா நான் லீனியர்லி அப்படின்னு சொன்னால் நேர்கோடாக போடலாம், நான் லீனியர்லினா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போடணும். அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆன்சர் 2 தான் வந்து இன்க்ரீஸும் ஆகணும், அதே சமயம் நேர்கோடாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் 2 தான் ஆன்சர். அடுத்தது இப்போ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த 6வது கொஸ்டின், எ வயர் ஆஃப் லென்த் L, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A is hanging from a fixed support. வயர் எவ்வளோன்னா L, வயர் ஆஃப் லென்த் L, ஏரியா A. The length of the wire changes to எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா L1.
when mass m is suspended from its free end. இப்போ ஒரு மாஸ் சேர்க்கும்போது அந்த லென்த் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆன லென்த்தை L1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்பிரஷன் ஃபார் யங்ஸ் மாடுலஸ், இந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த்தை வச்சு தான் சொல்லக்கூடியது யங்ஸ் மாடுலஸ். இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 11th வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 இருக்குது. இப்போ அதில் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நான் பேஜ் சொல்லும்போது அந்த யங்ஸ் மாடுலஸ் பார்க்குறப்பயே மற்ற சியரிங் மாடுலஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும்னா பார்க்கணும். இப்போ பல்க் மாடுலஸ், சியரிங் மாடுலஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து படிக்கணும். இப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலானா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், தகைவு பை திரிபு, தகைவு பை திரிபு. தகைவு அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிவைட் பை ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், நீளத்தில் மாற்றம் பை அதனுடைய உண்மையான நீளம். இப்போ நீளத்தில் மாற்றம் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் டைமென்ஷன், அது வந்து டெல்டா எல். இப்போ சேஞ்ச் இன் லென்த் வந்து L1, ஒரிஜினல் லென்த் வந்து L. ஸோ L1 மைனஸ் எல் பை எல், இதுதான் ஸ்ட்ரெயின். இது திரிபுன்னு சொல்லுவோம், இது தகைவுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இது ரெண்டையும் வகுக்கணும், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம mg பை ஏ இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ mg பை ஏ இது இருக்கும், இது டிவைடட் பை போடும்போது அந்த கீழே இருக்க எல் மேலே வந்துடும். mgl பை ஏ ஆஃப் L1 மைனஸ் எல். இதுதான் இந்த 6th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இப்போ அடுத்தது 7th கொஸ்டின் போகலாம். In a guitar, 2 strings, கிட்டாரில் 2 strings இருக்குது, A and B, மேட் ஆஃப் சேம் மெட்டீரியலில் மேடான 2 strings, 2 கம்பிகள் are slightly out of tune and produce beats of frequency 6 Hz. 6 Hz frequency உருவாக்குது. When tension in B is slightly decreased, Bயில் உள்ள டென்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், டென்ஷன் அப்படின்னு சொன்னால் இழுவிசைன்னு அர்த்தம். அந்த டென்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. இந்த பீட் ஃப்ரீக்வன்சி, அந்த ஏனுடைய ஃப்ரீக்வன்சியை பீட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம், அது இன்க்ரீஸ் ஆகுது, 7 Hzக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இஸ் 530 Hz, 530 Hzஆக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ பியினுடைய ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்ன? அதாவது 2 ஸ்ட்ரிங் ஏ அண்ட் பி, மெட்டீரியல் சேம் மெட்டீரியல். ஸோ பியினுடைய டென்ஷன் குறையுது, ஏனுடைய டென்ஷன் அதிகமாகுது. அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ கொடுத்துட்றாங்க, பியினுடைய ஃப்ரீக்வன்சி என்ன? இப்போ நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்குவோம். FA மைனஸ் FB ஈக்குவல் டு 6. ரெண்டினுடைய சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 6. டென்ஷன் பி தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ FB டிக்ரீஸ் ஆகும்போது பீட் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஏ, அது 7ஆக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம FB தான் வந்து குறையுதுங்கிறதுனால FB லெஸ் தேன் FA அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனே வச்சுக்குவோம். இந்த FBங்கிற மைனஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவாகும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 6 வந்து FA மைனஸ் 6ன்னு கொண்டு வரணும். இப்போ FA மைனஸ் 6, FA மைனஸ் 6னா என்னது, 530 மைனஸ் 6 அப்படின்னு சொன்னால் 524 Hz அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் போகலாம். இந்த 8வது கொஸ்டின் வந்து a 40 microfarad capacitor connected to a 200 volt 50 Hz AC supply. The RMS value of current in the circuit is nearly 40 microfarad capacitor. எவ்வளோ வோல்ட்டு, 200 வோல்ட்டு, 50 Hz AC சப்ளை கனெக்ஷன் பண்ணுறோம். The RMS value of current in the circuit is, RMS value of current வந்து கேட்குறாங்க. இது வந்து 4th லெசனில் இருக்கக்கூடியது. ஸோ 12th அந்த 4th லெசனில் அந்த பேஜ் எடுத்து பார்க்குறப்ப XC பார்க்குறப்ப XL அதோடையும் கம்பேர் பண்ணியும் படிக்கணும். இப்போ XC அப்படிங்கிறது வந்து 1/C ஒமேகா, 1/C ஒமேகான்னு வரும். இதான் வந்து மின்தேக்கியின் மின் மறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மின்தேக்கியின் மின் மறுப்பு அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது மின்தேக்கியின் மின் மறுப்பு. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 1/Cக்கு பொதுவாக 40 மைக்ரோஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. 40 × 10⁻⁶. ஒமேகா எதுக்கு ஈக்குவல்னா 2πf, 2πf ஃப்ரீக்வன்சி 50. ஸோ 50ன்னு போட்டுறோம். 1 டிவைடட் பை இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வேல்யூ, இந்த ஹோல் வேல்யூக்கும் லாக் எடுக்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அந்த இது வந்து நம்ம பெருக்கி வகுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னா 79.58ன்னு வருது. இதுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு VRMS/XC, VRMS அப்படிங்கிறது வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்க. XC கண்டுபிடிச்சது 79.58. அப்போ அது ரெண்டையும் வகுக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னா 2.5 ஆம்பியர். இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் இன்னொரு தடவை பார்த்துடலாம்.
40 microfarad capacitor connected to 200 volt அப்புறம் 50 hertz AC supply. The RMS value of the current இந்த circuit is RMS value கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் வோல்ட் எவ்வளவு 50 ஹெட்ஸ் அதிர்வெண் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சிக்கு பதுவாக 40 மைக்ரோவுக்கு 10⁻⁶, ஒமேகா 2π எஃப், எஃப்க்கு பதுவாக 50. ஸோ அதை வகுத்து கொண்டு வரது எக்ஸி, அப்புறம் VRMS/XC அது ரெண்டையும் வகுத்தோம்னா 2.5 அப்படிங்கிறது ஆன்சர். ஈக்குவல் டு 1/C ஒமேகா. இதுக்கு லாக் எடுக்கிற மெத்தட் பார்க்கலாம். சி வந்து 40 மைக்ரோ ஃபேரட், அதனால 40 × 10⁻⁶. அந்த ஒமேகா வந்து 2π எஃப்க்கு ஈக்குவல் 2 × 3.14. எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி 50. அப்புறம் இந்த 40ஐயும் 50ஐயும் பெருக்கிடுவோம், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும். அப்போ 20, திருப்பி இதில் 2 0 சேர்த்தோம்னா 2000 வரும். அப்புறம் × 10⁻⁶, 2 × 3.14 பெருக்குனா 6.28 அப்படின்னு வருது. இந்த 2000ல் உள்ள ஒரு 3 சைஃபரும் 10⁻⁶ கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 10⁻³ ஆகும். 1/10, 2 × 10⁻³ × 6.28. இந்த 10⁻³ மேலே வந்தால் 10⁻+3 ஆகும். இப்போ மேலே கிளிக்கு லாக் எடுத்து கழிக்கணும். லாக் 1, இந்த லாக் மெத்தட் தரவாய்க்கோங்க. ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா ஒன்று குறைக்கணும், 0 வைக்கணும். இப்போ 1.0ல் 0 பார்க்கணும். லாகில் 1.0ல் 0 பார்த்தா 4 0 வரும். அதே மாதிரி இங்கே வந்து 12.56 இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 2. 2ல் 1 குறைச்சோம்னா 1 பாயிண்ட். எப்படி லாக் பார்க்குறதுனா 1.2ல் 5 பார்த்தா இந்த மாதிரி 0.0969 வரும். 6 மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 21 வருது. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 0.0990 அப்படின்னு வருது. ஸோ இதுலேருந்து இதை கழிக்கணும். எப்பயும் ஆர்டினரி மெத்தடில் கழிக்கணும். இந்த இடத்துல 0 தான் ஒன்று கடையும் கொடுத்துருக்கு, அதனால 0 ஒன்று கடையும் கொடுத்தா 1 பார்னு ஆகும். இப்போ நம்ம -1ன்னு அர்த்தம். இது -1 இங்கே நம்ம கழிக்க தான் செய்கிறோம், அதனால அங்கே ஒரு -1. -1 என்னவாயிரும் 2 பார்னு ஆயிரும். அப்புறம் ஆன்டிலாக் பார்க்கும்போது எப்பயுமே பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருந்து தான் பார்க்கணும். ஸோ 0.90ல் 1க்கு பார்த்தோம்னா எவ்வளோ வருதுன்னா 7.962 வருது. இந்த ஆன்டிலாக் லாக் பார்க்குறதும் தரவாய்க்கோங்க. இப்போ இந்த 2 பார்ங்கிறத 10⁻²ன்னு இந்த சைடு எடுத்துடணும். இங்கே 0 பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். 0 பாயிண்ட்னா நம்மளுக்கு வர ஆன்சரில் இந்த சைடு இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளணும். ஸோ ஆன்டிலாகில் நம்ம இதை அப்படியே எடுத்து × 10 கொண்டு வந்துருங்க. இங்கே 0 பாயிண்ட்னு வச்சுட்டு இதை வந்து இந்த சைடு இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளணும். இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. இதை வந்து அப்படியே 10 பவராக கொண்டு வந்துடலாம். இதை தவிர சப்போஸ் இங்கே 1 பாயிண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சைடு இருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளணும். 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சைடு இருந்து 3, ஒன்று எக்ஸ்ட்ரா ஆக்கணும். அதே மாதிரி 2 பார்க்கு எப்படி இங்கே இந்த 10 பவர்னு கொண்டு வராமல் வேறு எப்படி மெத்தட் அப்படின்னா 0.0ன்னு கொண்டு வரலாம். 0.07962 கொண்டு வந்துடலாம். இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தால் இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வந்துச்சுனாலும் × 10 பவர்னு கொண்டு வந்துட்டு இங்கே 0 இருக்கிறதா நினச்சிட்டு 0 இருக்கிறதுனா வர ஆன்சருக்கு ஒரு ஸ்தானம் இந்த சைடு தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். இங்கே ஏற்கனவே 10⁻³ இருக்குது. ஸோ அதில் போச்சுன்னா 10ன்னு வரும். 10 ஒரு 0 சேர்த்துட்டு 3 ஸ்தானம் தள்ளினோம்னா 79.62 வருது. இதுதான் XC. RMS வேணும்னா VRMS/XC. VRMS கொடுத்துருக்காங்க 200ன்னு, 200/79.62. சரி, இது லாக் எடுக்கிறது. இப்போ 200க்கு 2 × 10⁻²ன்னு பிரிக்கலாம். 200க்கு அப்படியே நம்ம லாக் எடுக்கலாம். இது 3 இலக்கம். 3 இலக்கம்னா ஒன்று குறைக்கணும், 2 பாயிண்ட்னு வச்சுக்கணும். 2.0ல் 0க்கு பார்த்தீங்கன்னா 3010ன்னு வரும். அதே மாதிரி இதுக்கு எப்படி லாக் பார்க்குறது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஒன்று குறைச்சோம்னா 1 பாயிண்ட். 7.9ல் 6 மீன் டிஃப்ரென்ஸ் 2 பார்க்கணும். பார்த்து இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிச்சா 0.400ன்னு வருது. இதுக்கு ஆன்டிலாக் எப்படி எடுக்கிறது, பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருந்தால் ஆன்டிலாக் பார்க்கணும். 40ல் 0.40ல் 0க்கு பார்த்தோம்னா 2512ன்னு வரும். இங்கே 0 பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த சைடு இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளுறோம். 2.512, அதை 2.5 ஆம்பியர்னு வச்சுக்கிறோம். இதுதான் மின்னோட்டத்தின் RMS மதிப்பு. இது லாக் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த கொஸ்டினுடைய தொடர்ச்சி தான் நம்மளுடைய லாக் கால்குலேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஃப்ரீ ஃபாலிங் பாடி, அதில் தானே கீழே விழும் பொருள் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 9வது கொஸ்டின், a ball is thrown vertically downward with a velocity of 20 m/s from the top of tower. டாப் ஆஃப் டவர்லேருந்து கீழே விழுகுது. எவ்வளோ வெலாசிட்டியில் 20 ms-1. It hits the ground after some time with a velocity of 80. அது வந்து பூமியை தாக்கும்போது எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னு சொன்னால் 80 ms-1. தி ஹைட் ஆஃப் டவர், ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. உயரம் எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டின்.
இப்போ இதுக்கு நம்ம பார்க்கணும் ஆன்சர். இப்போ இதில் வந்து என்னென்னா தானே கீழே விழும் பொருள் அப்படிங்கிறதான் ஃப்ரீ ஃபாலிங் பாடி. இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது அதுக்கு மேலேயும் கீழேயும் உள்ள ஈக்குவேஷன்ஸை அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் புரியும். இப்போ 11th வால்யூம் 1 பேஜ் நம்பர் 78 அந்த ஃப்ரீ ஃபாலிங் பாடிக்கு இருக்குது. v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. v அப்படிங்கிறது இறுதி திசைவேகம், u அப்படிங்கிறது ஆரம்ப திசைவேகம். நம்மளுக்கு தேவை h, ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம்? இந்த u ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் மைனஸ் யூ ஸ்கொயர்னு வரும். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2gன்னு வருது. இந்த g வந்து 10 அப்படின்னு வச்சுக்கணும். g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10. v ஸ்கொயர் அப்படின்னா 80 ஸ்கொயர் 6400 மைனஸ் 400 பை 20. இதை கழிச்சு அதை வகுத்தோம்னா 300 மீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் வந்து பத்தாவது கொஸ்டின், an electron is accelerated from rest through a potential difference of v volt if the de Broglie wavelength of the electrons 1.227 into 10 power minus 2 nanometer. The potential difference is, இந்த potential difference வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து லாம்டா ஈக்குவல் டு செகண்ட் வால்யூமில் அந்த லெசனில் பேஜ் நம்பர் 122ல் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடு தொடர்புடைய அந்த மேலே உள்ள ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து படிச்சுக்கணும். இதுக்கு இந்த ஈக்குவேஷன் 12.27 பை ரூட் வி ஆம்ஸ்ட்ராங். ரூட் வி வேணும். லாம்டா கொடுத்துருக்காங்க. லாம்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறத பிரதியிடுவோம். 1.227 இன்ட்டு 10 power மைனஸ் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே உள்ளது 12.27 இன்ட்டு 10 power மைனஸ் 10. கீழே உள்ளது எவ்வளவு? 1.227. ரெண்டையும் ஒரே மாதிரி கொண்டு வந்தோம்னா கேன்சல் பண்ணுறது ஈஸி. அதனால் இப்போ இதையும் 12.27 கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா கேன்சல் பண்ணலாம். இப்போ 12 பாயிண்ட் அப்படின்னு இந்த சைடு ஒரு சாம் தள்ளணும்னா இது வந்து என்னவாகும்னா 10 power மைனஸ் 12ன்னு ஆயிரும். மேலே கீழே கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் 12 மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 12, அதில் கழிச்சிட்டோம்னா 10 ஸ்கொயர். ரூட் வி 10 ஸ்கொயர்னா 100னா வி எவ்வளவு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் தான் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 10 ஸ்கொயர் என்னவாயிரும்? 10 power 4 வோல்ட்ஸாக மாறிடும். 10 power 4 வோல்ட்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர். Another question, for the logic circuit shown the truth table is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு லாஜிக் கேட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லாஜிக் கேட்டு இப்போ இந்த கொஸ்டின்ஸோடு தொடர்புடைய இப்போ எல்லா கேட்டை பற்றியும் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். இப்போ இது என்ன கேட் அப்படின்னு சொன்னால் நாட் கேட். நாட் கேட்னா கொடுக்குற இன்புட்டை இன்வெர்ட் பண்ணும். இப்போ ஏன்னா இங்கே ஏ பார், பினா பி பார். அப்புறம் இது என்ன கேட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது நார் கேட். ஆர்னா கூட்டும், நார்னா கூட்டி இன்வெர்ட் பண்ணும். மேலே வந்து ஹோல் பார் போடணும். ஸோ இது ஏ பார், இது பி பார்னு ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? கூட்டி இன்வெர்ட் பண்ணணும்னா ஏ பார் ப்ளஸ் பி பார் தான் ஹோல் பார். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டிமார்க்கன் தேற்றத்தை பயன்படுத்தணும். டிமார்க்கனுடைய ரெண்டு தேற்றமுமே படிச்சுக்கணும். இப்போ டிமார்க்கன் தேற்றத்தை பயன்படுத்தும் போது என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படின்னு சொன்னால் என்னது? ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு சொல்லி ஆகும். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னா ஏ பார் டாட் பி பார். ப்ளஸ்ஸாக இருந்தால் தனித்தனியாக பெருக்கணும். அதாவது கூடுதலின் மொத்த நிரப்பியாக இருந்துச்சுன்னா தனித்தனி நிரப்புகளின் பெருக்கல் பலன். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து டாட் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து ப்ளஸ் போடணும். அது டிமார்க்கன் தேற்றம். ஸோ அது ரெண்டாவது தேற்றம். இது ஃபஸ்ட்டு தேற்றம் என்னென்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் டாட் போட்டு தனித்தனியாக பெருக்கணும். இங்கே வந்து எப்பயுமே டிமார்க்கன் தேற்றத்தில் ஒரு பார் தான் இருக்கும். இந்த மாதிரி இங்கே 2 பார் இருந்துச்சுன்னு சொன்னால் இது தனித்தனியாக டபுள் பாராக மாற்றணும். ஏ டபுள் பார் டாட் பி டபுள் பார். டபுள் பார் இருந்தால் கேன்சல் ஆயிரும். அப்போ அந்தந்த பார் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ டாட் பி. ஏபி பெருக்கக்கூடிய கேட் அண்டு கேட். அப்போ அண்டு கேட் என்ன பண்ணும்? பெருக்கும். இப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கு வருவோம். இந்த ட்ரூத் டேபிளில் எது பெருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 0 0 0 பெருக்கிறது கரெக்டு. 0 இன்ட்டு 1னா 0 வரணும். இங்கே 1 வருது. அப்போ இது வந்து ஃபஸ்ட் இது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் 0 0 0 வரணும். அப்போ இங்கே 1 வருது. செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் 0 0 1 0 வரதுக்கு தான் 1ன்னு போட்டிருக்காங்க. அதுவும் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் போகலாம். 0 0 0 0 1 0 0வோட எதை பெருக்கினாலும் 0 வரும். 1 0 0 1 1 1. ஸோ பெருக்கி வர கேட் அண்டு கேட். அப்போ 1 இன்ட்டு 1 1. இந்த ஃபோர்த் ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டு. அப்போ அண்டு கேட்டுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி கேட் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா கேட்டுக்கும் என்னென்ன இப்போ இந்த ஒன் வேர்ட் பார்க்கும்போதே அதுக்கு ஒரு தொடர்புடைய இதெல்லாம் பார்க்கணும்.
அதுமாதிரி டிமார்க்கன் தேற்றம், டிமார்க்கனுடைய முதல் தேற்றம் ரெண்டாம் தேற்றம் ரெண்டையுமே படிச்சுக்கணும். இப்போ முதல் தேற்றத்தில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா தனித்தனியான பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 பார் வந்து A டபுள் பார் டாட் B டபுள் பார்னு ஆகுது. டபுள் பார் கேன்சல் ஆயிடுது. அடுத்தது எஸ் ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் has a dipole moment of 16 into 10 power minus 9 coulomb meter. The electric potential due to the dipole at a point at a distance of 0.6 meter from the center of the dipole situated on a line making an angle 600 with the dipole axis. இப்போ கேட்டிருக்காங்க a short electric dipole has a dipole moment கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டாஸை ஓரளவுக்கு திருப்பி புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து 0.6 meter from the center of the dipole situated on a line making an angle எவ்வளோன்னா 600 angle of 600 with the dipole axis is அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 1/4 epsilon naught வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 9 into 10 power 9. இப்போ டைபோலால் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்த வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 31ல எடுத்து பாருங்க. இதில் வந்து V = 1/4 epsilon naught P cos theta by R square. மின் இருமுனையால் மின்னழுத்தம், அதே மாதிரி புள்ளி மின்துகளால் மின்னழுத்தம் அது வேற. மின் இருமுனைன்னு டபுள், அந்த 2 ப்ளஸ் மைனஸ், அதான் டைபோல் அப்படின்னு சொல்றது. அதனால ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்தை 1/4 epsilon naught P cos theta by R square. இப்போ P cos theta இல்லையா, அது 600ல 60 தான் அப்படி பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. 1/4 epsilon naught 4 epsilon naught. இந்த எப்சல் நாட்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது மின்புலத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தின் விடுதிறன், அதாவது மின்புலக்கோடுகளை அனுமதிக்கும் திறன். அது வெற்றிடமாக இருந்தால் எப்சல் நாட், ஊடகமாக இருந்தால் எப்சலான். ஸோ மின்புலம் வந்தால் எப்சலான் அப்படின்னு வரும். எப்சலான் நாட் வெற்றிடமாக இருந்தால் வெற்றிடம் எப்சல் நாட். இதே வந்து காந்தப்புலமாக இருந்தால் மியூ அப்படின்னு சொல்கிறோம். அது காந்தப்புல கோடுகளை அனுமதிக்கும் திறன். ஸோ மியூனா காந்தப்புல கோடுகளை அனுமதிக்கும் திறன், அது காந்தத்தின் உட்புகுத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். இது வெற்றிடத்தின் உட்புகுத்திறன். மின்புலத்துக்கு சொல்லும்போது எப்சலான், காந்தப்புலத்துக்கு சொல்லும்போது மியூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து 1/4 epsilon naught 9 into 10 power 9 cos 60 degree by R எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 0.6 the whole square. இப்போ 9 into 10 power 9 cos 60 degree இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த பெருக்கிறதையும் இந்த நோட்டில் போட்டு அப்படியே பார்ப்போம். 1/4 epsilon naught P cos theta by R squared. 1/4 epsilon naught கான்ஸ்டன்ட் வேல்யூ 9 into 10 power 9. இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். 1/4 epsilon naught உடைய வேல்யூ nm² c - 2. ஸோ அதை பிரதிடுறோம். 9 into 10⁻⁹. அந்த டைபோல் மூமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 into 10⁻⁻9 கூலும் மீட்டர்னு கொஸ்டினில் இருக்குது. காஸ் அது வந்து 60 டிகிரிங்கிறத 600ங்கிற மாதிரி இருக்குது. 60 டிகிரி பை ஆர் ஸ்கொயர் 0.6 the whole square. காஸ் 60 நேச்சுரல் காஸில் லாக் புக்கு அந்த இதில் லாஸ்ட் பேஜஸில் இருக்கும். நேச்சுரல் காஸ் 60 டிகிரியில் 0 minutesல பாருங்கள். இப்போயே புக்கை எடுத்து பாருங்கள். 0.5ன்னு வரும். இப்போ இந்த +9 10 power +9ம் 10 power -9ம் கேன்சல் ஆயிடுது. 9 into 16 into 0.5 by 0.6 the whole square வந்து 36 into 10⁻². அடுத்தது 9ஐயும் 36ஐயும் வகுக்கிறோம். 4 9 4 36ன்னு வருது. திருப்பி 4ஐயும் 16ஐயும் அடித்தோம்னா 4ன்னு வருது. நாங்கள் 16. இந்த 0.5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 20. இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0 கேன்சல் ஆயிரும். கீழே இருக்க 10 power -2 மேலே வந்து 10 power +2. இப்போ V = 200 volt அப்படிங்கிறது தான் ஆன்சர். 12வது ஒன் வேர்டுக்கு இதுதான் ஆன்சர். 13வது an ion of susceptibility 599 is subjected to a magnetizing field of 1200 ampere meter per -1. The permeability of the material of the rod is permeability கேட்குறாங்க. இப்போ μ0 இனுடைய வேல்யூ இதையும் படிச்சுக்கணும். இதில் an ion of susceptibility 599 இருக்கா, is subjected to a magnetizing field of 1200 ampere meter per -1. The permeability of the material of the rod. இந்த பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொன்னால் மேக்னட்டிசிங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா மியூன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எப்சலான்னு சொல்லுவோம். அது வெற்றிடமாக இருந்தால் எப்சல் நாட், மீடியமாக இருந்தால் எப்சலான். அதே மாதிரி தான் இங்கே μ0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ μ0னுடைய வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கணும். 4π × 10⁻⁷ டெஸ்லா அப்படிங்கிறது டெஸ்லா மீட்டர் ஆம்பியர் பவர் -1 அப்படின்றது அதனோட யூனிட். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 4π × 10⁻⁷. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு வால்யூம் 1 புக்கில் இந்த ஃபார்முலா மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். B = μ0 H + m அப்படிங்கிறது வந்து
இந்த எம் அப்படிங்கிறது கையம் அப்படிங்கிறது சக்செப்டபிலிட்டி, காந்த ஏற்புத்திறன். அதுக்கு μr-1 அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பெர்மியபிலிட்டி கேட்டிருக்காங்க, பெர்மியபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ராட். இதை பார்க்கலாமா? இப்போ கையம் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 599. கையம் சக்செப்டபிலிட்டி அப்படின்னு சொன்னால் காந்த ஏற்புத்திறன், அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். சக்செப்டபிலிட்டி கையம் 599. மியூஆருக்கு என்னென்னா 1 + கையம், அதோட 1 கூட்டினோம்னா 600. மியூனா மியூஆர் மியூநாட், மியூஆர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 600 இன்ட்டு மியூநாட்னுடைய வேல்யூ 4π × 10⁻⁷. இந்த 600 4ஐயும் பெருக்கி இன்ட்டு பை அப்படி வருதா, 10⁻⁷. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் 10⁻⁷ இருக்குல்ல, 10⁻⁷ ஒரு 3 உள்ளே தள்ளணும்னா 2.4π × 10⁻⁴ டெஸ்லா மீட்டர் ஆம்பியர்/-1 அப்படிங்கிறது தான் மியூ. இப்போ இந்த மியூனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு தடவை பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சக்செப்டபிலிட்டி 599, அதுதான் கையம் அப்படிங்கிறது காந்த ஏற்புத்திறன். கையம் 599. அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மியூஆர் கால்குலேஷன் கண்டுபிடிச்சி அப்புறம் மியூவில் பிரதிடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த கையம் வேல்யூ வந்து 599 இருக்கிறத இங்கே பிரதிடுறோம். எப்படி 599 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1+ பண்ணோம்னா மியூஆர் ஆயிடுது. மியூ வேணும்னா மியூநாட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பெருக்கி கண்டுபிடிக்க வேண்டியதான். அந்த இதில் செகண்ட் 1200 அதெல்லாம் தேவையில்லை, எது கொடுத்துருக்காங்களோ கேட்டிருக்கிறதுக்கு நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் டேட்டாஸ். அடுத்து 14வது கொஸ்டின். The increase in the width of the depletion region in a PN junction diode is due to. எதில் வந்து width இன்க்ரீஸ் ஆகும், எதில் width டிக்ரீஸ் ஆகும், இதை மட்டும் லைட்டாக தெரிஞ்சுப்போம். அதாவது டிப்ளீஷன் ரீஜியன் மின்னழுத்த அரண் அப்படிங்கிறது PN ஜங்ஷன் டயோடு. PN 2 சந்திகள் சேர்ந்தால் அதான் PN ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த PN ஜங்ஷன் டயோடில் சென்டரில் இருக்கிறது தான் அந்த டிப்ளீஷன் ரீஜியன் அப்படிங்கிறது. டிப்ளீஷன் ரீஜியனில் இயக்கம் இல்லாத பகுதி. இந்த P அப்படிங்கிறது பாசிட்டிவ், Nங்கிறது நெகட்டிவ். 2 குறைக்கடத்தி 2 செமிகண்டக்டர் சேர்ந்தா அதுக்கு பேர் டயோடு. 2 செமிகண்டக்டர் சேர்ந்தா டயோடு. இப்போ P அப்படின்னு பாசிட்டிவ்ல எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சென்டருக்கு வந்துடுது, இந்த ரீஜியனுக்கு வந்துடுது. அதே மாதிரி இந்த N ரீஜியனில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அது பாசிட்டிவ், அது இந்த சைடு தள்ளப்படுது. ஸோ எது எக்ஸஸாக இருக்குதோ Pயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், Nல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் துளைகள்னு சொல்லுவோம், இந்த ப்ரோட்டான்ஸை, அது இங்கே வந்துடுது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சென்டர் பார்ட்டில் இயக்கமில்லாத பகுதியை உருவாக்குது. அந்த இயக்கமில்லாத பகுதிக்கு பேர் டிப்ளீஷன் ரீஜியன் சொல்கிறோம். இந்த டிப்ளீஷன் ரீஜியனை 2 சார்புக்கு உட்படுத்துகிறோம். அதாவது ஒன்று வந்து என்னென்னா முன்னோக்கு சார்புனா ஃபார்வர்ட் பயாஸ், பின்னோக்கு சார்புனா ரிவர்ஸ் பயாஸ். முன்னோக்கு சார்பில் என்ன கனெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் அப்படிங்கிற பகுதி வந்து பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவோட வந்து சேருது, நெகட்டிவ்ங்கிற பகுதி பேட்டரியோட நெகட்டிவோட வந்து சேருது. அப்போ இது பாசிட்டிவ், அப்போ எது அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் அந்த பாசிட்டிவ் பகுதியில் பாசிட்டிவ் தான் அதிகமாகும், நெகட்டிவ் பகுதியில் நெகட்டிவ் அதிகமாகும். இப்போ எக்ஸஸ்னுடைய பகுதி வந்து குறையும், அப்போ அந்த டிப்ளீஷன் ரீஜன் குறையும். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸில் பார்த்தோம்னா, ரிவர்ஸ் பயாஸில் பாசிட்டிவாக நெகட்டிவோடையும் நெகட்டிவாக பாசிட்டிவோடையும் பயாஸ் கனெக்ஷன் கொடுக்கும். அப்போ அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும்னு சொன்னால் அதிகமாகும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொஸ்டினில் த இன்க்ரீஸ் இன் வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு இப்போ பார்த்தோம், ரிவர்ஸ் பயாஸில். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் தான் என்னவாகும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ் ஒன்லி எது டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகிறது எப்போ, ரிவர்ஸ் பயாஸில். என்ன ஜங்ஷன் டயோடில், PN ஜங்ஷன் டயோடில். ஏன்னா அது மாற்றி கனெக்ஷன் கொடுக்குறாங்க, அதனால அந்த நடுவில் இருக்கக்கூடிய இயக்கமில்லாத பகுதி அதுதான் டிப்ளீஷன் ரீஜன், அது அதிகமாகும். அடுத்தது capillary tube of radius r is immersed in a water and water rises in it to a height h. The mass of the water in the capillary is 5 gram. Another capillary tube of radius 2r is immersed in water. The mass of water that will rise in the tube is. இப்போ இதில் வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற சாப்டரில் வந்து பார்க்குறோம். இப்போ அதில் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த மேல் நோக்கிய விசை அதான் பயாசிங் ஃபோர்ஸ், அது 2πr t cos θ. அது எதை ஈக்குவல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த கீழ் நோக்கிய விசையை ஈக்குவல் பண்ணுது. இப்போ
இப்போ இந்த 2 பை ஆர்டி காஸ் தீட்டா அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்எஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர்டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் பேலன்ஸ் த வெயிட் ஆஃப் வாட்டர் இன் கேபிலரி டியூப். டி அண்ட் தீட்டா ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எம் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா ஆர். ஜி ஏற்கனவே கான்ஸ்டன்ட், அதனால கான்ஸ்டன்ட்லாம் விட்டுட்டு வேரியபிளை மட்டும் ப்ரொபோர்ஷனல் பண்ணணும். அப்போ m2 by 5.0 ஈக்குவல் டு 2r by r. இந்த m2ங்கிறது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் இந்த r கேன்சல் ஆயிரும். 2 into 5 என்னவாகும்னா 10 அப்படின்னு ஆகும். 2 by 5.0 ஈக்குவல் டு 2r by rன்னு வந்தது. இப்போ m இஸ் ப்ரொபோர்ஷனல் rன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், m1 by r1 ஈக்குவல் டு m2 by r2. அப்போ இந்த m எல்லாம் ஒரு பக்கம் rலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் m2 by m1 ஈக்குவல் டு r2 by r1 வரும். இந்த m2 by m1 வந்து எவ்வளோனா 5.0, r2 வந்து 2r by r. அதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா m2 மட்டும் வேணும்னா 10.0 கிராம் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.